இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம வந்து இந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்டர் பொங்கல் நாங்கள் வந்து கொடுக்கலான்னு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் இப்போ ஜாயின் பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போது குரூப் 2 பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ பார்த்தீங்கன்னா அக்டோபரில் எக்ஸாம் வரும். குரூப் 4 பார்த்தீங்கன்னா டிசம்பரில் எக்ஸாம் வரும். டிசம்பர் எண்டில் எக்ஸாம் வரும். அதனால் நம்ம வந்து ரொம்ப நிறைய டைம் இருக்குது. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாதத்துக்கு மேலே இருக்குது. நம்ம வந்து அவசரமாக ஒரு கொஷின் எழுத்து அது அவசரமாக படித்து நம்ம எதுவும் தேவையில்ல. ஏன்னா ரொம்ப நம்ம பொறுமையாக தரமாக படித்தாலுமே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் 100 கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன், பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். நம்மகிட்ட என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th to 12th வந்து 6th to 12th வந்து நம்மக்கிட்ட ஃபுல் புக்கு கவர்டு அப்படியே ஃபுல் புக்கை கவர் பண்ண மாதிரி எழுதியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் தமிழ் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் மாறியாச்சுல, அது யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் இருக்குது. அதையும் நம்ம வந்து எல்லா புக்கையும் பழைய புக்கு புது புக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குது எல்லாமே சேர்த்து நம்ம யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் எழுதியாச்சு. அதையும் உங்களுக்கு ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு தந்துவிடும், பிடிஎஃபாக தந்துடுவேன். அடுத்து வந்து அவுட் சோர்ஸ். இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் புக்கையும் தாண்டி சில கொஷின்ஸ்லாம் இப்போ வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளி புக்கிலேருந்து வெளி ஆத்தர்லேருந்து உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம இப்போ புக்கெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் புக்காக உங்கள் பிடிஎஃபாக கொடுத்தேன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா 500 பக்கம் 600 பக்கம் இருக்குது. அதில் உங்களால் படிக்க முடியாது. நான் அதே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அதையும் நான் பிடிஎஃபாக கையாலே எழுதி உங்களுக்கு என்னென்ன முக்கியமான சென்டென்ஸோ அதையும் நம்ம இது கொடுத்துருவோம். அப்புறம் தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே வந்துடும். ஏன்னா நான் மெட்டீரியல் ரெடியாக வச்சுருக்கேன், அந்த பிடிஎஃபாக உங்களுக்கு தந்துடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் 100 கொஷின். அடுத்து நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கொஷின்ஸ் என்னென்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஆப்டிடியூட்டில் 15 கொஷின்ஸ் வரும், ரீசனிங்கில் 10 கொஷின்ஸ் வரும். அது நம்ம எப்போவுமே டாபிக் வைஸாக உங்களுக்கு ஸ்டடி வீடியோஸு போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதுக்குள்ளே நீங்கள் 10 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு ஈஸியாக எந்தெந்த டெஸ்ட் பேட்ச் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷெடியூல் போட்டு உங்களுக்கு அதை முடிச்சிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. அதுக்கிட்ட 15 கொஷின் கேட்குறாங்க. அது நம்மக்கிட்ட ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு அவுட் சோர்ஸில் என்னென்ன இருக்குது அதையும் நான் உங்களுக்கு அப்பப்போ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ நான் எழுதி பிடிஎஃபை நான் எப்போவுமே நீங்கள் தேடி பிடிச்சி படிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் ஒரு ஆள் மட்டும் எந்தெந்த கொஷின்ஸ் எங்கெங்கே வருது, எது இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு நான் எழுதி உங்களுக்கு கொடுத்தேன்னா, நான் ஒரு ஆள் எழுதுனா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர்லேருந்து ஒரு 1000 பேர் கூட படிக்கலாம். நீங்கள் 1000 பேர் உங்களை எழுத சொல்ல, நான் மட்டுமே எழுதி உங்களுக்கு கொடுத்துட்றேன், நம்ம குரூப்பில் போட்டுருவேன். அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸும் நோட் இருக்குது. அதுக்கு 20 கொஷின் கேட்பாங்க. ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அப்புறம் வந்து அடுத்து வந்து இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதான் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியல் பொலிட்டிக்கல். இதுலேயும் கொஷினில் இப்போ 20 கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20 கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8ன்றது இப்போ வந்து யூனிட் 6ல் வந்துருச்சு. அதே நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. அவுட் சோர்ஸும் உங்களுக்கு நான் அப்பப்போ எழுதி கொடுத்துருவேன். அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியும் 10 கொஷின் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி நம்ம ரிட்டன் நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து ஜியாகிரஃபியில் 5 கொஷின் கேட்குறாங்க. அதையும் நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் தேடி படிக்கவே தேவையில்லை. எல்லாமே சிலபஸ் வச்சு நான் வந்து நோட்ஸாகவே எழுதியாச்சு. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸும் ஜியாகிரஃபியும் லாஸ்ட்டாக தான் நம்ம படிக்கணும். ஏன்னா இதில் 5 கொஷின். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா
ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 3த்துல சேர்த்தும் நிறைய டாபிக் இருக்கும். ஆனா 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா இத இம்பார்ட்டன்ட்டா வேணும்னா நான் சொல்றேன். கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில சில முக்கியமான டாபிக் மட்டும் உங்களுக்கு நான் பிடிஎஃப்பா குடுப்பேன். அது மட்டும் படிச்சாலுமே போதும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, தனியா போய் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கவே தேவையில்ல. நீங்க சிலபஸ பார்த்தீங்கன்னாவே, இந்தியன் பாலிட்டில பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்கும். எக்கனாமிக்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அப்புறம் ஜியோகிராஃபிலும் கரண்ட் அஃபேர்ஸ்னு லாஸ்ட்ல போட்டிருப்பான். கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டிருப்பான். ஏன்னா, அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பான். அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு 8 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ உங்களுக்கு பிடிஎஃப்பா ரெடி பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா குடுத்துருவேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவுட்சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம், 500 பக்கம். அது படிச்சு நீங்க ஒரு 10 மார்க், 5 மார்க் வாங்குறத விட, புக்ஸ்ல இருக்கிற நோட்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்டு புக்ல என்னென்ன கவர் ஆகுதோ, அது படிச்சீங்கனாவே கிட்டத்தட்ட 150, 160 கொஸ்டின் அதுலேருந்து தான் வரும். மீதி 40 கொஸ்டின் தான் நீங்க அவுட்சோர்சிங்ல போணும். இந்த 150 கொஸ்டின விட்டுட்டு, புக்ல இருக்கிறத படிக்காம நீங்க அவுட்சோர்ஸ்ன்னு போயிட்டு ஒரு 10, 15 புக்க நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா, எளிமையா எடுக்க வேண்டிய மார்க்கே எனக்கு போயிடும். ஃபர்ஸ்ட்டு நான் குடுக்குற நோட்ஸு, சிலபஸ் வைஸா இருக்கிற புக்ல இருக்கிற நோட்ஸு நீங்க ஃபர்ஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறமா அவுட்சோர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன வேணுமோ உங்களுக்கு நான் தருவேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஏற்கனவே பாஸ் பண்ணவங்கள கூட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, புக்ல இருக்கிறது தான் அதிகமா படிச்சிருப்பாங்க. பாடநூல்ல இருக்கிறது தான் ஃபுல்லா வந்து படிச்சிருப்பாங்க. அதிலேயே கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் மேல வந்துரும். நம்ம இப்போ அடுத்தது டெஸ்ட் பேட்ச் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இப்போ சொல்றேன். இப்போ நான் அடுத்த பொறுத்த நம்ம கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் தான். குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் முடியிற வரைக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் வரும். பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான். இப்போ 30லேருந்து 35 டெஸ்ட் நடக்கும். அதிகபட்சமாக கூட நடக்கலாம். 35 டெஸ்ட்டுக்கு மேலே கூட நடக்கலாம். ஷெட்யூல் உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஷெட்யூலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்புறமா ஃபீஸ் வந்து ரூ. 1000. ஃபீஸ் வந்து ரூ. 1000ன்னா, நான் குடுக்குற மெட்டீரியலு நான் குடுக்குற பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, எல்லாமே கையால எழுதி வரிக்கு வரிக்கு கையால எழுதப்பட்ட ஒரு மெட்டீரியல். அது சாஃப்ட் காப்பி உங்களுக்கு தரேன். நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். நீங்க படிக்கும்போதே தெரியும். ஏற்கனவே நீங்க நிறைய மெட்டீரியல் வாங்கி படிச்சிருப்பீங்க. இந்த மெட்டீரியல வாங்கி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சு பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தனி எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நானு அ ம் எந்த இதில் கூகுள் பே, ஃபோன்பே எதெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன். பண்ணிட்டு நீங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சீங்கன்னா, நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பிப்ரவரி 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் தரமா எடுக்கணும். அதனால தான் கொஞ்சம் பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 15 போட்டிருக்கேன். ஏன்னா, நம்மளுக்கு 10 மாதம் டைம் இருக்குது. நம்ம அவசரமா டெஸ்ட் பேட்ச் நடத்துறது முக்கியம் கிடையாது. நம்ம பிளான் பண்ணி அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க வேலை வாங்கணும். அதுக்காக தான் நான் சொல்றத மட்டும் நான் குடுக்குற மெட்டீரியல் மட்டும் நீங்க படிங்க. நான் சொல்றத அப்பப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃப் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். புது புது பிடிஎஃப் நான் உங்களுக்கு குடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா, அ என்னென்ன நடக்குதோ அத குடுத்துட்டே இருப்பேன். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதும்போது தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க எழுதுனீங்கன்னா கூட டெஸ்ட் பேட்ச்ல போட்டிருப்பீங்க. ஆனா என்னுடைய டெஸ்ட் பேட்சை நீங்கள் இது பண்ணி பாருங்கள். அப்புறமா அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும். நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.